அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை வியாழக்கிழமை ராம நவமி பகல் பொழுது தொடங்குகின்றது. அதாவது நாளை பகல் பொழுது 11 மணி 13 தொடங்குகின்றது. அது மார்ச் 27ஆம் தேதி காலை 10 மணி 6 வரை இருக்கின்றது. நமக்கு சந்தேகம் வரும், எந்த நேரம் ராம நவமியை நாம் வழிபாடு செய்யலாம் என்பது. நாளை மதிய பொழுதிலிருந்தே தொடங்கலாம். சில விரதங்கள் மேற்கொள்ளலாம். விரதம் என்பது நமது உடலை வருத்தி 3 நேரமும் உண்ணாமை என்பது அல்ல. இப்போது சொல்லக்கூடிய டீடாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விரதமாக அனுஷ்டிப்பதுதான் அனைத்து விரதங்களுடைய பயனாகும். அவ்வாறு ராம நவமியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் பொழுது பானகம் நீர் மற்றும் துளசி இலை நீர் மற்றும் அதாவது கடினமான உணவுகளை எடுக்காமல் நமது உடலுக்கு உகந்த எளிமையான உணவுகளை, பழங்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். பால் போன்றவற்றை அருந்தலாம். நீர்மோர் கொடுப்பது சிறப்பு. இந்த வெயில் காலத்தில் நாம் எவற்றையெல்லாம் உண்ண வேண்டும் என்பதைத்தான் நமது விரதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அவ்வாறு ராம நவமியை நாளை முதல் நாளை மறுநாள் காலை வரை நாம் மேற்கொள்ள முடியும். அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமன் இந்த உலகத்திற்கு உணர்த்திய நல்ல பண்புகள் எத்தனையோ இருக்கின்றன. சிலவற்றை நாம் கடைபிடிப்பது நமக்கு உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை தரும். சஞ்சாரம் அவனுடைய நாமாவளிகளை ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய ஜெய ராம், ஜெயராம், இப்படி நாமாவளிகளை, கோவிந்த நாமாவளிகளையும் கோவிந்தாய நமக என்று பல நாமாவளிகளை ராமனை துதிப்பாடி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு உண்மையான மன உறுதி, தைரியம் மற்றும் அனைத்து பணிவு, பக்குவம், உண்மை, பொறுமை போன்ற வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள் நமக்கு கிட்டும். அந்த பண்புகள் நாம் தவறான பாதையில் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அவை நம்மை விலகாமல் சென்று நாம் நேரிய பாதையில் நம்மை வழிநடத்தி செல்லும். அத்தகைய ராம நவமியை நாம் வழிபாடு செய்வோம். ராம நவமியை கொண்டாடுவோம். ராமனை துதிப்பாடுவோம். அனைவரும் அவன் அருள்